ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ், மார்க்கெட்டிங் யோர் லேண்ட், மார்க்கெட்டிங் யோர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே லேண்டு பேசி ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதனால தான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான லொக்கேஷனில் ஃப்ளாட்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் சென்னைக்கு நியர்பைலேயே, அதுவும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இல்லை வீடு கட்டிட்டு அங்கேயே தங்குற மாதிரி ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஏரியாவில் கம்மியான பட்ஜெட்டில் ஃப்ளாட் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, அப்ரூவ்டு இருக்கா, எவ்வளோ ஃபீட் தார் ரோடு போட்டிருக்காங்க, எந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது, எந்த டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய வீடாக வந்து உங்களுக்கு பில்டு பண்ணியிருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய வீடு தாங்க உங்களுக்கு. நல்ல சூப்பரான லொக்கேஷனு. ஸோ நம்ம ரெடில்ஸில் தாங்க இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், பொன்னேரி தாலுக்கா, ரெடில்ஸ் டவுனில் தாங்க இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு ரெடில்ஸ் டவுனில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 1.5-2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் டவுனில் இருந்து இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். நம்ம ஃப்ளாட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22 ஃபீட் தார் ரோடு போட்டிருக்காங்க. இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல பெரிய தார் ரோடு தான் உங்களுக்கு. 22 ஃபீட் வந்து தார் ரோடும் இருக்குங்க. நல்ல வைட் ரோடு உங்களுக்கு. ஒரு நல்ல சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி பிளேஸில் தான் இந்த ஃப்ளாட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு ஃபென்சிங் போட்டு, ஷெட்டுலேயே காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டு, ஃபென்சிங் போட்டு, உள்ளே ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி டெவலப் பண்ணியிருக்காரு. தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், எலுமிச்சை மரம். அவர்தே பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். அந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி நல்லா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காருங்க. இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கல்லுலேருந்து தான் நம்மளோட லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு ஷெட்டு தெரியுது பார்த்தீங்களா, அவரோட அது தெரியுது பாருங்கள். அங்கேருந்து அப்படியே இந்த நீட்டு வரைக்கும் நம்மளோட பவுண்ட்ரி வருங்க ஸ்ட்ரெயிட்டுக்கு. ஸோ ஒரு நல்ல ஸ்கொயரான லேண்டு உங்களுக்கு. ஒரே பாக்ஸாக தான் இருக்கும். 20க்கு 30ங்க. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 அடி வரும். லென்த்து பார்த்தீங்கன்னா 13 ஃபீட் வரும். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த லாஸ்ட் வரையும் தான் நம்மளோட பவுண்ட்ரி வரும். ஸோ 20க்கு 30ங்க. நல்ல ஒரே ஸ்கொயராக பாக்ஸான லேண்டு. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சிங்கிள் ஓனர் தாங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, புஞ்ச லேண்டுங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல சூப்பராக வந்து நான் ஒரு ரிட்டையர்மெண்ட்டு வந்து நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இங்கேயே வீடு கட்டிட்டும் ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து நான் வாங்கிட்டு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வைக்க போகிறேன், ஒரு ஃப்ளாட்டு வந்து சென்னை பக்கத்தில் கம்மியான பட்ஜெட்டில் வாங்கி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஃப்ளாட் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் அவரை மாதிரியே வாங்கிட்டு ஃபென்சிங் போட்டு உள்ளே தேக்கு மரம், மகோகனி மரம், செம்மரம், ஸோ அது மாதிரி எதாவது பிளான் பண்ணி விட்டிங்கன்னா கூட ஒரு 15-20 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருங்க. நல்ல பெரிய பெரிய வீடுங்க இருக்குது. ஷெட்டு தெரியுது பாருங்கள், அந்த ப்ளூ கலர் ஷெட்டு, அது வந்து உங்களுக்கு ஒரு மினி ஆயில் ஃபேக்ட்ரிங்க. ஸோ செக்கு ஆட்டுறாங்க பார்த்தீங்களா, நல்ல பியூரான ஆர்கானிக் செக்கு ஃபேக்ட்ரிங்க அது உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தான் உங்களுக்கு வந்து அந்த செக்கு ஃபேக்ட்ரி வந்து உங்களுக்கு ரன் பண்ணுறாங்க. ஆர்கானிக்காக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புண்ணாக்கிலே வந்து இது நம்ம மாட்டுக்கு தேவையான தீவனம் அது மாதிரி இருக்கும் பாருங்கள். அது மாதிரி ஃபேக்ட்ரி தான் அங்கே பின்னாடி இருக்குது உங்களுக்கு. ஆர்கானிக்காக வந்து ஆயில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுவும் வந்து மர செக்கு எண்ணெய்ங்க. நம்ம நார்மலாக வந்து இரும்பில் தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மர செக்கு எண்ணெயில் ஒரு நல்ல சூப்பராக ஆர்கானிக்காக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வீடுங்க
ரோடுங்களும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல சூப்பரான லொக்கேஷனுங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அப்ரூவ்டு எதுவும் இல்லைங்க, டிடிசிபி அப்ரூவ்டு இல்லை, பஞ்சாயத்து அப்ரூவ்டு தான். பட் ஆனால் லேண்டு வந்து ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும். டைரக்ட் ஓனர் தாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து டைரக்ட் ஓனர்கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு இப்போ செல்லிங்கில். ஸோ டவுனுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். பட் ஆனால் நம்ம இந்த ஃப்ளாட்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு 4-5 கடை இருக்குங்க. ஸோ நீங்கள் பெரிய டவுனு பஜாருக்கு போனோன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். பஸ் போர் ரூட்டுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம ஸ்டேட் பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் 1 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜிஎன்டி 100 அடி பைபாஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெரிய நம்ம டபுள் ரோட் பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பைபாஸ் 200 ஃபீட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல சென்னைக்கு பக்கத்துலேயே எனக்கு வந்து ஃப்ளாட் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. ஏன் சொல்கிறேன்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தாங்க வரும். 6 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல டெவலப் ஆகக்கூடிய உங்களுக்கு லொக்கேஷனுங்க இது. ஸோ நல்ல கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான லேண்டு, ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம ஜஸ்ட்டு லேண்டு கொஞ்சம் வெளியே வந்து ஆப்போசிட்லேயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு தான் இருக்குது உங்களுக்கு. நல்ல பெரிய பெரிய வீடு. நீங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு வீடு கட்டிட்டு ரெண்ட்டு கூட விடலாங்க. இந்த ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கிட்டு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, அதை வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா இந்த லேண்டை வந்து நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் வீடு மாதிரி கட்டி ஒரு 2 போர்ஷன் 3 போர்ஷன் அது மாதிரி கட்டி நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டிங்கன்னா கூட ஒரு நல்ல ஒரு மந்த்லி இன்கம் வருங்க உங்களுக்கு. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருங்க பாருங்கள். எல்லாம் பெரிய பெரிய வீடு தாங்க. வந்து பாருங்கள், கால் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேனா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. லேண்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஓனர்கிட்டே சிட்டி உட்கார வச்சு பேசிக்கலாங்க. சூப்பரான லேண்டு. நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம தார் ரோடு தாங்க உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க. ஒரு நல்ல சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி பிளேஸுங்க. நிறைய பேர் சென்னை நியர்பைலே கொஞ்சம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சேனலை வந்து மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாங்க. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சென்னை நியர்பையில் யார் வந்து ஃப்ளாட்டோ இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்ட் தேடிட்டு இருக்காங்களோ ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கை அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபுல்லாமே வீடு தான் இருக்குது பாருங்கள். நான் ஃபுல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக இந்த லேண்டுக்கு இந்த ஃப்ளாட்டுக்கு ஜஸ்ட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, என்னென்ன வீடுங்களாக இருக்குது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக ஷூட் பண்ணி கிளியராக காமிச்சிருக்கேங்க. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வந்து பாருங்கள், ஓகேனா வாங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து தார் ரோடு இருக்குது. எல்லாமே ஒரு சூப்பரான லேண்டு. ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அந்த 600 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ப்ரைஸ் வந்து 8.5 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 8,40,000 இல்லை ஒரு 8,30,000 ரூபா ஃபைனல் ரேட்டாக வருவாங்க. ஃபைனல் ரேட்டு வந்து ஒரு 8,30,000 ரூபா நம்ம சிட்டியும் உட்காந்து பேசினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே தாங்க அவர் ஒரு கண்டெய்னர் வீடு மாதிரியே உள்ளே செட் பண்ணிட்டார். ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வீடு செட் பண்ணி தென்னை மரம், மாமரம், எலுமிச்சை மரம் அது மாதிரி நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டு மாதிரியே 600 ஸ்கொயர் ஃபீட்டில் டெவலப் பண்ணியிருக்காருங்க. இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே தான் நம்மளோட லேண்டு வந்து இருக்குது. ஸோ அதனால் பாருங்கள், இவரை மாதிரி டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார்ம் லேண்டு மாதிரி கண்டெய்னர் வீடு வச்சே செட் பண்ணியிருக்காருங்க 600 ஸ்கொயர் ஃபீட்டில். ஸோ அப்போ பாருங்கள் லேண்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் மரம் வச்சிங்கனாலும் நல்ல ஒரு எல்லாமே வரக்கூடிய ஏரியா தாங்க உங்களுக்கு. எல்லா மரமே வரும். மா, தென்னை, கொய்யா, சப்போட்டா, வாழை எல்லா மரமே அந்த மண்ணுக்கு உங்களுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியும் பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஒரு 30 அடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்துடுங்க. நீங்கள் வீடு கட்டி போர் போடுறேன்னு சொன்னீங்கன்னா ஒரு 25 அடியிலேருந்து 30 அடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்துடுங்க. நல்ல தண்ணி தான், எந்த ஒரு உப்பு தண்ணியும் இல்லை. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பியூரான தண்ணி, நல்ல தண்ணி, நல்ல நீர்வளமான லேண்டுங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக போர் போட்டு வீடும் கட்டிக்கலாம். இல்லை கடை கட்டி நீங்கள் வந்து ஒரு ஷாப் மாதிரி கட்டி விடணும்னு நினச்சிக்கனாலும்
பார்த்தீங்கனாலும் இந்த ஏரியா ஃபுல்லாக வீடு கட்டி இருக்கிறதுனால நீங்கள் இந்த 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 கடை இல்லை 3 கடை 4 கடை கீழே 2 மேலே 2 கடை மாதிரி கட்டி, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளாட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 வீடுக்கு மேலே கண்டிப்பாக வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அவங்களுக்குலாம் கடைக்கு போகணுன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும். அதனால் நீங்கள் இங்கே கடை மாதிரி கட்டி ரெண்ட்டுக்கு விட்டாலும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி இந்த லேண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், ஸோ என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓகேனா கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம பார்த்து ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. பட் ஆனால் ஓனர் ஃபைனல் ரேட்டாக வந்து 8,50,000 சொல்லி 8,30,000 ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாரு. வீடுங்கள்லாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய வீடுங்க. ஸோ வந்து ஒரு நல்ல லேண்டு கம்மியான பட்ஜெட்டுக்கு சென்னைக்கு நியர்பைலே சேல்ஸுக்கு வந்திருக்கு. என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். சப்போஸ் எடுக்கலைன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன், அதனால தான் கால் எடுக்க முடியாமல் போயிருக்கும். அப்படி நான் கால் எடுக்கலைன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள், அதில் நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரீப்ளை பண்ணிடுறேங்க. இந்த லேண்டு சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த லேண்டோட ஸ்கெட்சு, லொக்கேஷன், இன்ஃபர்மேஷன், டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எது வேணாலும் என்னோடய நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க. வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாமே வீடுங்க தான் இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஃபுல்லாக தார் ரோடு போட்டிருக்காங்க, நல்ல பெரிய தார் ரோடு தான் உங்களுக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குது. எல்லாருமே வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கும் விட்டுருக்காங்க, சில பேர் வந்து ஓனாகவே அங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. இபி லைன் கனெக்ஷனும் இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம இபி லைன் கனெக்ஷனும் இருக்குது, பக்கத்தில் இபி லைன் கனெக்ஷன் இருக்குது, வாட்டர் ஃபெசிலிட்டி, டேப்பும் இருக்குதுங்க. ஸோ டேங்க்கும் செட் பண்ணியிருக்காங்க, காமனாக டேப்பும் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல சூப்பரான லேண்டு. வேறு எதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. சைனிங் ஆஃப் வித் மிஸ்டர் பரத் vlogs, KBR ரியல் எஸ்டேட். லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், கான்டாக்ட் மீ. உங்கள் நிலத்தை சிறந்த முறையில் விற்க வேண்டும் என்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும். கம்மியான பட்ஜெட்டில் லேண்ட் வாங்க வேண்டும் என்றாலும் தொடர்பு கொள்ளுங்கள், சிறந்த முறையில் செய்து தரப்படும். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.